ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஈரல் வறுவல் மிளகுத்தூள் போட்டு ஈரல் ஃப்ரை செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஈரல் வாங்கிட்டு வந்தேன். ஈரல் வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஹீமோக்ளோபின் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 2 கிராம்பு, ஏலக்காய் 2, அதுக்கப்புறம் ஸ்டார் அனஸ் 2, பட்டை இது மட்டும் போட்டுக்கிட்டு சோம்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா போட்டுக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன சைஸ் வெட்டியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ கேஜி வாங்கியிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நம்ம இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம பூண்டும் ஆல்ரெடி நச்சு போட்டிருக்கோம். இஞ்சியும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸு. இதுவும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா மெயினாக மஞ்சத்தூள் தான் போடணும். இதுக்கு நல்லா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இந்த ஈரெல்லாம் இதில் போட்டுக்கிறேன். நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஒரு 7-8 தவணை நல்லா கழுவிடுங்க. அதில் இருக்க ரத்தம்லாம் போகிறது மாதிரி. அப்போதே நமக்கு கவுச்சி ஸ்மெல்ல இருக்காது. இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த சாஃப்ட் ஈரல் போடணும். நான் காட்டுறேன். ஒரு தவணை இடையில கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம பாருங்கள், அதுவே தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம ஈரல் போட்டுக்கலாம். சாஃப்ட் ஈரலை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு, இனிமேல் 2 சேர்ந்து நல்லா வேகணும். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். இது கரம் மசாலா, இது தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் எல்லாம் கலந்த தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம இறக்கும் போது பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி நல்லா ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. இன்னும் நல்லா இப்போ நம்ம நல்லா இதை மூடி விட்டுடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. பெப்பர் ஃப்ரை சூப்பராக ஆயிடுச்சா? எனக்கு இந்த அளவு போதும். செமி கிரேவியாக எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக